ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமாக ஜாதிபத்திரி ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பாதி அளவு காஞ்சதும் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 400 கிராம் இருக்கும். காடையோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கும் கொஞ்சம் கூட 10 காடை இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்குறனாலும் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு வதக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது கூட. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா, நான் சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பவுடர் தான் நான் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் போட்டு பச்சை வாசனை போக வதக்குனதும் க்ளீன் பண்ணி வச்சுருந்த காடையை சேர்த்துக்கலாம். இது காடை ஒரு காடை ஒரு 3-4 கட் பண்ணி வாங்கியிருக்கு. அதுதான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலா கூடயே நல்லா லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுறலாம். அப்படி லைட்டாக நம்ம பரட்டி விடணும். இதுக்கு நம்ம மசாலா கொஞ்சம் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கெட்டியாகவும் கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு அந்த நான்வெஜ் ஸ்மெல் அந்த அளவுக்கு இல்லாத போல் இருக்கும். அதனால தான் நம்ம மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காடையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி விடும், பார்த்துட்டு கணக்காக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். காடை நமக்கு சாப்பிட்றதுக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னொரு பக்கம் ஒரு பேன் வச்சுட்டு நான் மசாலாவையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு 2 மிளகாய், கூடவே ஒரு துண்டளவுக்கு பட்டை, 2-3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறமேட்டு அன்னாசிப்பூ, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்கள்கிட்ட மல்லி இருந்தது அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. கொஞ்சமாக இது கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சோம்பு, சீரகம், மிளகு ஒரு 10 அளவுக்கு இருந்தால் போதும். சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசனை வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நம்ம வதக்கணும் அப்படின்னாலே போதும். இப்போ இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே காடையை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா காடை தண்ணி விட்டு வெந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் அப்படியே லைட்டாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இறக்குறதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் முன்னாடி அந்த மசாலாவை அப்படியே காடையில் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு மூடி போட்டு வச்சுருங்க சிம்மில். நல்லா அப்போ தான் நமக்கு நல்லா எல்லாமே கலந்து வெந்து வரும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுடைய காடை ரெடி ஆயிரும். இதை சாதம், சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்தாமல் காடையிலேருந்து வர தண்ணியிலேயே நீங்கள் இதே மாதிரி பரட்டி எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியே. இப்போ அவ்வளோதான், காடை நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.
நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.